ஹாய் சம்வேர் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கிறத நம்புறேன். நானும் நல்லா இருக்கிறேன். என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பஜாஜோட நியூ அப்டேட் லான்ச்சிங் பைக் சிஎன்ஜி பைக்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் லெவலில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் இன்னைக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். என்னடா 3 வேரியன்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 வேரியமே டாப் மச் அவுட்ஸ்டாண்டிங் வேற லெவலில் இருந்துச்சு அவுட்லுக்லாம். பட் என்ன அப்படின்னா 3லையுமே ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வேரியன்ட் பண்ணியிருக்கிறாங்களே தவிர இதுபடி ரொம்ப பெரிய லெவலில் எதுவும் பண்ணல. அது ஒரு ட்ராபேக். இன்னொன்று என்ன அப்படின்னா பட்ஜெட்டும் 95,000 to 1,10,000 வரைக்கும் தான் அந்த வேரியன்ட் சேஞ்ச் ஆகிற தக்கனதான் ரேட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 3 வேரியன்ட்டோட மாடல் நேம் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பஜாஜ் ஃப்ரீடம் 125cc NG04 ட்ரம், இன்னொன்று வந்து NG04 ட்ரம் எல்இடி, NG04 டிஸ்க் எல்இடி அப்படின்னு 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த 3 வேரியன்ட்லயும் ஹேண்டில் பாரோட ஃபோர்க்ல வந்து பேட்ச்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீங்கிற ஈய மட்டும் இந்தியன் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ப்ரௌட்லி சேரிஸ் சல்யூட் ஃபார் பஜாஜ் குரூப்ஸ். அடுத்து இதோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா 2-in-1 ஆப்ஷன் மாதிரி தாங்க. என்ன அப்படின்னா சிஎன்ஜி கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரோலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பெட்ரோல் 2 லிட்டர் பெட்ரோல் தான் யூஸ் பண்ண முடியும். சிஎன்ஜி கேஸுக்கு சிலிண்டர் தனியா கொடுத்துருக்காங்க. அது 2 கிலோகிராம் சிலிண்டர் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 2-in ஆப்ஷன் கியர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட் பண்ற மாதிரி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பெட்டரான இதுல பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிலிண்டர் இருக்குல்ல, அந்த சிலிண்டர் வந்து வெளியே எங்கேயும் கொடுத்திருந்தா கூட அந்த அவுட்லுக் இதா இருக்கும். பட் அவங்க பெட்டரா யோசிச்சு சீட்டுக்கு கீழே அந்த சிலிண்டரை கொடுத்துருக்காங்க. அந்த சிலிண்டர் வெளியிருந்து பார்த்தாலும் தெரியாத அளவுக்கு சீட்டு கீழே கொடுத்து அது அவுட்லுக் பெட்டரா யோசிச்சிருக்கிறாங்க. மாடிஃபை பண்ணி பிக்ஸ்டு சிலிண்டரா கொடுத்துருக்காங்க. பெட்டரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லி ஆகணும், அந்த சீட் இருக்குல்ல அதுதான் ரொம்ப அதிகமா கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாவே நம்ம பசங்க 2 பேர் போறது 4 பேர் போவோம். இதுல சாலிடா 4 பேர் உட்கார்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க சீட். ஏன்னா அந்த கீழே அந்த சிலிண்டர் வச்சிருக்காங்களா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சிலிண்டரை மறைக்கிறதுக்கு அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க 4 பேர் உட்கார்ற மாதிரி. சோ அது மட்டும் கொஞ்சம் அதிகமா எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்குது சீட்டு. கரெக்டா அந்த டேங்க்ல இருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் அதிகமா ஒரு 4 பேர் சாலிடா உட்கார்ற அளவுக்கு இருக்குது. பைக்கோட மெயின் ஃபீச்சர்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏரியா ஷோரூமுக்கு வந்தோடனே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோவை சேனலில் அப்லோட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் பஜாஜ் குரூப்ஸ். இன்னும் அதிக டெக்னாலஜி பைக் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எங்கள் சம்வேர் ஃபேமிலிஸோட வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.